இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு 7 ஆயிப்போச்சு. எவ்வளோ நேரம் எல்லாம் ரெடி ஆவீங்க? வாங்க. பங்க்சுவாலிட்டினா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கூட தெரியாது. வந்துட்டேன். நல்லா இருக்கா? டேய் டேய் இங்கதான்டா. நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்கு. எடுக்கும் போதே உன்னை நினைச்சுதான் எடுத்தேன். ஆனா விசிறு தட்டவே இல்லை. வேற லெவல். தேங்க்யூ. ஆமா, கார்த்தியும் பிருந்தாவும் எங்க? அண்ணி எங்க? அத்தை எங்க? எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க, வந்துருவாங்க. காலையில 6 மணிக்கு ரெடி ஆகணும்னு சொன்னேன்ல. இனிமே இந்த ஸ்கூல் வாத்தியார மாதிரி கையில பெரம்ப வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் கிளப்பணும் போல. டேய் வந்துருவாங்கடா. அத்தை, கார்த்தி, பிருந்தா எல்லாம் எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரம் வாங்க. எல்லாம் சொல்லிட்டல. எல்லாம் சொல்லிருக்கேன். சும்மா சொன்னதையே 10 வாட்டி சொல்லிட்டு இருக்காத. வா போலாம். போலாமா? வள்ளி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். என்ன என்னாச்சு? இல்ல, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாயேன். ரொம்ப முடியலையா? இல்ல, உட்காரு. சீக்கிரம் வா. உட்காரு மாமா. சீக்கிரம் வா. வரங்க பிருந்தா. பாத்து சீக்கிரம் வா. தண்ணி எடுத்து சீக்கிரம் வா. வந்துட்டு ரொம்ப முடியலையா? குடுமா குடு தண்ணி. இந்த மெதுவா குடிங்க. என்னடா என்னடா பண்றது? டாக்டர் கூட்டிட்டு போயிடலாம். போயிட்டு போலாம்டா. கடவுளே, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதா என் அண்ணனுக்கு இப்படி ஆகணும்? ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சா அடுத்த நிமிஷமே நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம். அத அழாத, அப்பாக்கு எதுவும் ஆகாது. கார்த்தி, அண்ணன் 2-3 நாளா தூங்கவே இல்லடா. ராகவனை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தது. நல்லா இருந்த குடும்பம் இப்படி உடைஞ்சு போய் நிக்குதுன்னு அதுக்கு ரொம்ப கவலை. அது வெளியில காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப அழுத்துக்கிச்சுட்டா. கடவுளே, என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. ராகவா, யார பாக்குற? இல்ல, என் ஃபேமிலில இருந்து இன்னும் யாரும் வரல. அதான் அவங்கெல்லாம் வந்துருவாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓ, லேட் ஆகுது இல்ல? போன் பண்ணி கேளுப்பா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரிண்ணா. ராகவன் இப்ப அவங்கிட்ட என்னடா சொல்றது? டேய், இந்த நேரத்துல அப்பாவுக்கு இப்படி ஆன விஷயத்த அவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருவான்டா. அவன் முதல்ல கடையை திறக்கட்டும். இல்லடா, வேற ஏதாவது பொய் காரணம் கூட சொல்லிக்கலாம்டா. வேணாண்டா, நீ அட்டன் பண்ணாலே உன் குரல்ல இருக்கிற பதட்டத்தை வச்சு கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான். வேணாண்டா. அத பிருந்தா, ராகவன் உங்க யாருக்கு போன் பண்ணாலும் போன் எடுக்காதீங்க. கடையோட திறப்பு விழா நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம்.
பாத்தியம்மா உலகத்தை. ராமச்சந்திரனோட சின்ன பையன் மாறன் கடை திறந்தப்போ மொத்த குடும்பமும் வந்து அவனுக்கு பக்க பலமா நின்னுச்சு. அவன் விருப்பம் இல்லைனாலும் பேருக்கு ஒருத்தராவது வந்திருக்கலாம்ல. அவங்க இவனை கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. பையன் உஷாராயிட்டான், அதான் வரல போல. பாராகவா வா உள்ள போலாம். ம் போ. நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும். நான் நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் பிள்ளைங்களுக்கு என்னன்னா குறை, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நம்ம எதை இழந்தாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஆரோக்கியம் போனா திரும்பி வருமா? இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதான்டா. நீதான் எங்க எல்லாருக்கும் பலம். தைரியமா இருந்தா. எதுக்கு இவர் தேவையில்லாம மனசுல போட்டு எல்லாத்தையும் உழட்டிட்டு இருக்காரு? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ராகவனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிராது. நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருக்க சொல்லு. இப்ப எங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய தைரியமே உங்க ஆரோக்கியம் தான். நீங்க எங்களோட நிக்கிறது மட்டும்தான், மாத்ததுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், தைரியம், இது எல்லாமே கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மொத்தமா காலி பண்ணிடும். தயவு செஞ்சு உடம்பு பார்த்துக்க சொல்லு. ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். எங்களுக்கெல்லாம் வயசு இருக்கு, உளுந்தாலும் எப்படி எந்திரிச்சு வந்துருவோம். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா? ரெஸ்ட் எடுக்கலாம் வா. டேய், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கடா. இங்க நடந்த விஷயமே வேற. டேய் போதுண்டா. மேலும் மேலும் காரணம் சொல்லி என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்னோட வளர்ச்சி உங்க யாருக்கும் பிடிக்கல. காலத்துக்கு உங்க காலு கீழே அடிமையா வேலை செய்யணும்னு நினைச்சீங்க, அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் முதலாளி ஆகிறதுல உங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. அதனாலதானே ஃபங்க்ஷனுக்கு வராம என்னை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அதான்டா உண்மை. அங்க வந்திருந்தவங்க எல்லாம் உன் குடும்பம் எங்க, உங்க அப்பா எங்க, உங்க அத்தை எங்க, உன் தம்பிங்களா எங்க, யாரும் வரலையான்னு எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய மொமெண்ட்ரா. மனசுல அவ்வளவு வேதனையோட கடையை திறந்து வச்சேன்டா. டே ராகவா, தெரியாம பேசாதடா. உன் கடை திறக்கும் போது நான் உன் கூடவே இருந்தேன்லடா. எனக்கு இந்த மாதிரி நீ வளர்ற, நீ நல்லா இருக்க போற, உனக்குன்னு ஒரு தனி கடை வந்துருச்சுன்னு என் மனசுல என்னைக்குமே வருத்தம் வந்தது இல்லடா. ஆனா நீ கொஞ்சம் பேச விடுறியா? அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. உன்னை எப்படி அந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம்? இங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. ராகவா, ராகவா ஏன்டா இப்படி யாரும் எதுவும் சொல்ல வேணாம்.